இன்றைய தியானம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். நீதிமொழிகள் 24:16. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, சாலமோன் ஞானி நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவுமா அவன் எழுந்திருப்பான் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளை குறித்து நம்ம அனுதினமும் நம்ம சர்ச்சில் நம்ம அநேக இடங்களில் கேள்விப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, அந்த சகோதரன், அந்த சகோதரி, அந்த ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரி, அவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னு நம்ம குறை பேசுகிறோம். ஆனால் இங்கே பைபிள் வசனம் சொல்லுது, நீதிமான் 7 தரம், ஒரு முறை 2 முறை இல்லை, 7 தரம் அவன் விழுந்தாலும் திரும்பவுமா எழுந்திருப்பான். நம்ம குறை பேசுகிறத கொஞ்சம் நிப்பாட்டினோன்னா கர்த்தர் அவர்களை எப்படியாகிலும் சந்தித்து அவர்களை எழும்ப பண்ணுவார். அடுத்து பார்க்குறோம், துன்மார்க்கனோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். அடுத்த வசனம் கொஞ்சம் மனதை நம்மளை பாதிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. உன் சத்துரு விழும்பொழுது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் கலிகூறாது இருப்பதாக கர்த்தர் அதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாயிருக்கும். அப்பொழுது அவனிடத்தினின்று அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார். இப்போ நீதிமான் விழுந்தா அவனை குறித்து நம்ம குறை பேசுகிறத நிப்பாட்டிட்டு, ஆண்டவரே விழாதபடிக்கு காத்துக்கொள்ளும், நிற்கிற எவனும் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையாயிருக்க கடவன் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்கன்னு மாத்திரம் நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னா விழுந்த அந்த நீதிமான் நிச்சயமாக எழுந்திருப்பான். நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஒரு வேளை நீதிமான் சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்கிறாரு, உன் சத்ரு விழும்பொழுது கூட நீ சந்தோஷப்படக்கூடாது, அவன் இடரும்பொழுது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. இன்னைக்கு நடக்குது பிரியமானே. சத்ரு விழுந்தாலும் சந்தோஷம், அவன் இடரும் பொழுதும் இருதயம் களி கூறுது. நீதிமான் விழுந்தாலும் நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனால் வசனம் சொல்லுது, 18ஆம் வசனம், கர்த்தர் அதை காண்பார். நம்ம எதுக்காக சந்தோஷப்படுறோம், களி கூறுறோம், கர்த்தர் அதை பார்க்குறாரு. அது அவர் பார்வைக்கு எப்படியா இருக்குமா? பொல்லாப்பா இருக்கும். அப்பொழுது அவன் இடத்தினின்று அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார். அவர் கோபத்தை நீக்கிடுவார். நம்ம பக்கம் திரும்பிடாதபடிக்கு, அந்த கோபாக்கினைக்கு நாம் உள்ளாகாதபடிக்கு நம்மளை நம்ம காத்துக்கொள்ளணும்னு இன்றைக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில் எழுதுகிறார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். இப்போ நீதிமானுக்கு 1 2 அல்ல, அநேக துன்பங்கள் வரும், அநேக துன்பங்கள். ரட்சிக்கப்பட்ட சகோதரனே சகோதரியை, ரட்சிக்கப்பட்ட நாளுக்கு முந்தின நாள் வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரீயாக இருந்திருப்போம். ஆனால் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கையில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கு தீர்மானித்து பெற்றுக்கொண்டோமோ, பந்தியிலே பங்கு பெற அர்ப்பணித்தோமோ, அதுக்கு பிறகு தான் சாத்தான் நம்ம மேலேயே குறி வச்சு நம்மளை கீழே விழ தள்ளுவான். ஆனால் வசனம் சொல்லுது, அவனுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். உன்னையும் என்னையும் விடுவிக்கிறவர் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார். நீ 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருக்க நான் உனக்கு பலன் தருவேன், கிருபை தருவேன்னு கர்த்தர் சொல்றார். 37ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்திலும் சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நீதிமானே, நீ விழுந்துட்டேன்னு கவலைப்படுறியா? கர்த்தர் அவருடைய கையினால உன்னை தாங்கி தூக்கி எடுத்து நிறுத்துவார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபையாருக்கு எழுதும்பொழுது 2வது நிருபத்தில், அந்த 2வது நிருபம் 1ஆம் அதிகாரத்துலேருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் படிச்சிங்கன்னா அவர் கடந்து போன துன்பம், அவ்வளவு வேதனை அவர் கடந்து போயிருக்கிறார். ஆனால் நம்மளை பலப்படுத்தும்படிக்கு, கொரிந்திய சபையாருக்கு பலப்படுத்தும்படி அவர் நிருபங்களை எழுதினார். இன்றைக்கு என்னையும் உங்களையும் பலப்படுத்துறதுக்கு அந்த கொரிந்திய நிருபம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. அதில் இன்னைக்கு 1ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரை உள்ள வசனத்தை வாசிச்சு பாருங்க. பவுல் எழுதுகிறார்,
ஆகையால் சகோதரரை, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க உங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் என்று எழுதுகிறார். ஆமென். கண்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த நம்பிக்கை இருக்கணும்னு கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நாங்கள் தப்பிப்போன்ற நம்பிக்கையே கிடையாது, முற்றிலும் அற்று போகக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கும் இருக்குன்னு சொல்றீங்களா? பவுல் எழுதின அந்த வார்த்தையை, அவர்களை எப்படி மரணத்தினின்று கர்த்தர் தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று நம்பியிருக்கிறோன்னு சொன்னாங்களோ, அதே போல சொல்லத்தக்கதாக நாமும் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். நீதிமொழிகள் 24:16 நாங்கள் வாசித்து இந்த நாளிலே தியானித்தது போல, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்ற வாக்கின்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்புவீராக. அநேகமாயிரமான துன்பங்களுக்கு மத்தியில கடந்து போய் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தருடைய வலதுகரத்தை நீட்டி அவர்களை கையினால தூக்கி எடுத்து நிறுத்துவீராக. அப்போ பவுல் சொன்னது போல, தப்பி பிழைப்போன்ற நம்பிக்கையே இல்லை, நிச்சயமே இல்லை, நாங்கள் மரிச்சிருவோன்ற ஒரு வேதனையோடு நம்முடைய பிள்ளைகள் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பார். ரட்சகா, அவர்களுடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய வேதனை, அவருடைய நெருக்கம், அவருடைய நிந்தை, அவருடைய அவமானம் எல்லாவற்றிலும் இருந்து மடிந்து போகாதபடிக்கு அவர்களை தூக்கி எடுத்து எழுப்பி நிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்டு நீர் அப்படியே நிறுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.